நன்றி அம்மா. யாழ் மண்டல விண்ணொலிவழி இணைப்பினில் இணைந்திட்ட சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று நாம் நிகழ்வினுள் செல்வோம். உலகினிலே மனித இன வாழ்க்கை என்ற ஒரு சிறப்புக்கு ஆதாரமான செல்வம் பல விதத்தும் ஆராய்ந்து பார்த்தோமானால் பாலகர்களே ஆம் என்கின்றார் தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இன்று எமக்கு இந்த குழந்தைகளினுடைய குறும்பே கரும்பு என்ற ஓர் சிறப்பு தலைப்பினில் சிந்தனை விருந்தளிக்க இருக்கின்றார் பேராசிரியர் டாக்டர் M.K. ஜானகிராமன் ஐயா அவர்கள். ஐயாவை அனைவரும் அறிந்தவரே என்றாலும் ஐயாவை பற்றியதோர் அறிமுகத்தோடு நாம் நிகழ்வினுள் சென்றிடுவோம். 4 முதுகலை பட்டத்தோடு முனைவர் பட்டத்தையும் பெற்று புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் தலைமை நிர்வாகியாக பணியாற்றிய டாக்டர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியரும் ஆவார். அத்தோடு புகழ்பெற்ற மனநல மற்றும் குடும்ப நல ஆலோசகரும் ஆவார். சிறந்த உளவியலாளரான ஐயா அவர்கள் தன்னலமற்ற சேவை செய்து வரக்கூடிய ஒரு வெற்றியாளர் என்று கூட ஐயாவை நாம் கூறலாம். அத்தோடு குடும்பங்களில் அமைதியை நிலைநிறுத்துவதற்காக தொலைநோக்கு பார்வையோடு சேவையும் செய்து கொண்டு வருபவர். உலக சமுதாய சேவா சங்க டிஜிட்டல் சொல்யூஷன் அமைப்பின் இயக்குனராக வேதாத்திரிய கல்வியை அனைவருக்கும் பரவச் செய்து கொண்டு வருகின்ற அருட்தொண்டினையும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி பள்ளி, கல்லூரிகள், கோர்ப்பரேட் நிறுவனங்களில் போதை ஒழிப்பு முகாம்களையும் நடாத்தி வருகின்ற ஐயா அவர்கள் கவுன்சிலிங் மூலமாக சமூக முன்னேற்றத்துக்கான பாதையிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். மகிழ்வித்து மகிழ் என்ற வார்த்தைக்கு இணங்க தானும் மகிழ்ந்து மற்றையோரையும் மகிழ்வித்து வாழும் பேராசிரியர் முனைவர் ஜானகிராமன் ஐயா அவர்களை குழந்தைகளின் குறும்பே கரும்பு என்ற ஓர் சிறப்பு தலைப்பினில் சிந்தனை விருந்து அளித்திட யாழ் மண்டலத்தின் சார்பாக ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த இறையர்களுக்கும் குருவினர்களுக்கும் நமது யாழ் மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்கள் டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா மற்றும் கூடிய அனைத்து நல்குணங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்று நாம் ஒரு அருமையான தலைப்பினை சிந்திக்க இருக்கின்றோம். இது ஒரு சிந்தனை களம். நம் அனைவருக்கும் என்ன ஆசை என்று பார்க்கும் பொழுது, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் அது எங்கிருந்து வரும் என்று பார்க்கும் பொழுது குழந்தை செல்வத்திலிருந்து தான் வரும். இன்று பல வீடுகளில் திருமணம் நடக்கவில்லை. அப்படியே திருமணம் நடந்தால் குழந்தை பிறக்கவில்லை. அப்படியே குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இல்லை. இந்த காலப்போக்கில் இன்று இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகி வருகிறது. அந்த சூழ்நிலையில் நம்முடைய வீடுகளில் ஒரு அருமையான மக்கள் செல்வம், திறமையான குழந்தைகள் அமைந்திருக்கின்றார்களே, அந்த குழந்தைகளை நாம் நன்றாக வைத்திருக்கின்றோமா? அந்த குழந்தைகளின் வாழ்வில் உயர்வதற்கு, சிறப்பதற்கு, சாதிப்பதற்கு நாம் சரியான முறையில் அவர்களை அணுகுகின்றோமா? அந்த குழந்தைகளை நாம் கண்டித்து வளர்க்கின்றோமா? அந்த குழந்தையை பாராட்டி வளர்க்கின்றோமா என்று பார்க்க இருக்கின்றோம். நான் பேசுவதெல்லாம் அனுபவத்தில் வந்ததுதான். அதில் தவறு இருக்கலாம், உங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். கடைசியாக சில மணித்துளிகள் நாம் கீழ்ப்பது வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அது குறித்து பேசுவோம். சரி, நானெல்லாம் குழந்தையாக இருக்கும் பொழுது, பல பேர் என்னுடைய ஏஜில் இருப்பீங்க. அப்பொழுது என்ன முக்கியமாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது IQ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்.
அது இருந்தால் போதும். அது என்னது? அறிவு. அறிவு வேறு, ஆற்றல் வேறு. நாலேஜ் வேறு, ஸ்கில் வேறு. ஆனால் இன்றோ அறிவை தாண்டி ஆற்றல் தேவைப்படுகிறது. சரி, ஆற்றல் என்றால் என்ன? ஐக்கியூ என்று பார்த்தோம். அதை அறிவு என்று வைத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி ஆற்றல் என்று வரும் பொழுது இக்யூ, எஸ்கியூ, ஏக்யூ, இந்த மூன்றும் இன்று முக்கியமாக இருக்கிறது. இந்த இக்யூ என்றால் என்ன? இமோஷனல் கோஷன். ஒரு சூழ்நிலையில், ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் குழந்தைகள் இமோஷனல் ஆகி விடுகிறார்களா? கோவப்பட்டு விடுகிறார்களா? வருத்தப்பட்டு விடுகிறார்களா? அழுது விடுகிறார்களா? எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி, திறமை, ஆற்றல் இருக்கின்றதா? இது இமோஷனல் கோஷன். எஸ்கியூ, சோசியல் கோஷன். அந்த குழந்தை சமுதாயத்தில் மேடையில் ஏறி பல புதிய முகங்களை கண்டு பேசுவதற்கு தயங்குகிறார்களா? தன்னை முன்னிலைப்படுத்த விரும்புகிறார்களா? பின்தங்கியே இருக்க நினைக்கின்றார்களா? இது சோசியல் கோஷன். இன்று ஒரு குழந்தை மேல் வர வேண்டும் என்றால் மேடையில் ஏற வேண்டும், பல பேரோடு கலந்துரையாட வேண்டும், எதற்கும் தயங்கக்கூடாது. அந்த சக்தியை அந்த குழந்தைக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமா? இது எஸ்கியூ, சோசியல் கோஷன். அடுத்தது ஏக்யூ, அட்வர்சிட்டி கோஷன். அப்படி என்றால் என்ன? ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த குழந்தை எப்படி தன்னை நகர்த்திக் கொள்கின்றாள்? ஒரு காயப்படுகின்றார்கள், ஒரு யாராவது குறை சொல்லிட்டாங்க, குற்றம் சொல்லிவிட்டார்கள், கிண்டல் செய்து விட்டார்கள், கேலி செய்து விட்டார்கள், பாடத்தில் மார்க் குறைந்து விட்டது, ஃபெயிலாகி விட்டாங்க, யாரோ தன்னை தப்பாக பேசிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை தன்னை எப்படி நடத்திக் கொள்கிறாள்? தைரியம் இருக்கிறதா? அதை தாண்டி வரக்கூடிய பக்குவம் இருக்கிறதா? அட்வர்சிட்டி பார்க்கின்றோம். கையை விட்டுறேன், நான் காலை விட்டுறேன், இறந்து போயிடுறேன், செத்து போயிடுறேன், நான் தூக்கு போட்டுக் கொள்கிறேன் என்று தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக எத்தனிக்கின்றார்கள். அப்போ நாம் நம் குழந்தைகளுக்கு அந்த ஐக்கியூவை தாண்டி இக்யூ, எஸ்கியூ, ஏக்யூ என்ற மூன்றையும் சேர்த்து கொடுக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கு அறிவை தாண்டி ஆற்றல் என்று ஒரு வருகிறது. அந்த ஆற்றல் தான் இன்றைக்கு முக்கியமாக தேவை. அறிவு வளர்த்துக் கொள்ளலாம், தைரியம் வேண்டும். அந்த குழந்தை பருவத்திலிருந்தே இதை நாம் கொடுத்து வரும் பொழுதுதான் இந்த குழந்தைகள் செம்மையாக, அருமையாக வளருவார்கள். இன்று உலகம் முழுவதும் பல பிரச்சனைகள். அதற்கு வித்திடுவதற்கு நம்முடைய இன்டர்நெட், நம்முடைய சோசியல் மீடியா, நம்முடைய கேட்ஜெட்ஸ், இப்படி பல வழிகளில் குழந்தைகள் தவறாக வழியில் பாவி செல்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அங்கே வீட்டில் இருக்கின்ற பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தைகளை எப்படி நடத்த வேண்டும்? எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பல வழிகளில் நாம் நிச்சயமாக செயல்பட முடியும். நிறைய பேர் சொல்றாங்க, என் குழந்தை ரொம்ப சேட்டை பண்றாங்க, தாங்கவே முடியல. என்னை பார்ப்பதற்கு ஒரு தாய், தந்தை வந்தாங்க. ஒரு குழந்தை, 5வது படிக்கின்ற குழந்தை. என்ன சொன்னாங்க? என் குழந்தை ரொம்ப சேட்டை பண்றாங்க, சமாளிக்க முடியல, ஏதாவது பண்ணுங்க. நான் சொன்னேன் அவங்க கிட்ட, சரிம்மா உட்காருங்க, நான் உங்க குழந்தைக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்றேன். இந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே உட்காருனா உட்காருவாங்க, படினா படிப்பாங்க, தூங்குனா தூங்குவாங்க, சாப்பிடா சாப்பிடுவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அது ஓகேயா அப்படி கேட்டேன். இல்ல அப்படி வேண்டாங்க. அப்ப என்ன வேண்டும்? குழந்தைகள் சேட்டை செய்ய வேண்டும். சேட்டை செய்யும் குழந்தைகள் அறிவாளியா இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் அப்படின்னா என்ன இருக்கின்றதோ அதுக்கு வேண்டாம். சேட்டை செய்யறாங்களா? சேட்டை செய்யக்கூடாது. சேட்டை செய்யவில்லையா? சேட்டை செய்ய வேண்டும். இது மனித இயல்பு. அப்ப நம்ம வீட்டுக்கு இருக்கிற குழந்தை சேட்டை செய்கின்றார்கள். சேட்டை செய்யும் குழந்தைகள் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ரோட்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, கார்ல போறீங்க, பல கேள்விகள் கேட்பார்கள். அங்க பிரச்சனை என்னன்னா அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாது. எங்கே கேள்விக்கு பதில் தெரியவில்லையோ அது போன்ற சூழ்நிலையில் அந்த குழந்தையிடம் சொல்லுங்க, எனக்கு பதில் தெரியலமா, அம்மா கேட்டு சொல்றேன், அப்பா கேட்டு சொல்றேன். கேட்டு நீங்கள் அடுத்த நாள் சொல்ல வேண்டும். அப்போ குழந்தை அங்க ஒரு பாடம் கிடைக்கிறது. ஒரு பதில் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லுவதும் ஒரு பாடம், தவறில்லை. அடுத்த நாள் சொல்லிடணும், மாதா பிதா குரு தெய்வம் மாத்தியாச்சு. மாதா பிதா கூகுள் தெய்வம். கூகுள் போங்க, ஒரு விடை கிடைக்கும். அதை நீங்களே
பலமுறை பார்த்து பார்த்து புரிந்து அது சரியான தகவல் என்றால் குழந்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தை அதன் உங்கள் மேல் மரியாதை அதிகமாகும். நேற்று கேள்வி கேட்டேன். அப்பா தெரியவில்லை என்று சொன்னார்கள். இன்று அதற்கான விடையை என்று கொண்டு சேர்த்தார்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், வயலன்ஸ், சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் வன்முறை, பல பிரச்சனைகளில் குழந்தைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, அங்கே அந்த குழந்தைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், தன் ஊக்கம் கொடுக்க வேண்டும். இரண்டும் முக்கியமா சொல்லுவேன். தன்னம்பிக்கை, தன் ஊக்கம். எங்கே அந்த குழந்தை நினைக்கின்றது, என்னால் சாதிக்க முடியும் என்று நினைத்தால் அந்த குழந்தை சாதித்து விடுவார்கள். அதே போல் அந்த குழந்தை ஊக்கமாக இருக்க வேண்டும். அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, யார் இருந்தாலும் சரிதான். குழந்தை தானே தன் ஊக்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் மிக அதிகமாக சாதிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, நாம் அனைவருக்கும் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் ஏன் மாறி இருக்கின்றார்கள், எங்கே பிரச்சனை வருகிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு குழந்தைக்கு எத்தனை வயதில் வீட்டில் நடக்கின்ற விவரங்கள் தெரியும்? ஒரு குழந்தைக்கு எத்தனை வயதில் வீட்டில் நடக்கின்ற விஷயங்கள் தெரியும் என்று கேட்கும் பொழுது பார்த்தால் நீங்க சொல்லுவீங்க, எத்தனை வயசு சொல்லலாமா, ஷேர் பண்ணலாமா, சேட்ல போடலாமா? ஒரு குழந்தைக்கு எத்தனை வயதில் வீட்டில் நடக்கின்ற விவரங்கள் தெரியும்? சேட்ல போடலாமே. விடியற் காலை இந்த காலத்துல நேரத்துல வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கலாமா அப்படின்னு நினைக்க கூட வேண்டாம். இது ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. 7 வயதா 7 மாதமான்னு தெரியல, ஐயா போட்டிருக்காங்க. ஓகே, 5, 6 பத்மினி ஆரம்பமா? ஓகே, இதெல்லாம் மாதமா? 3 மாதங்கள். ஓகே, கருவில் இருக்கும் பொழுதே. ஓ சூப்பர். ஓகே, நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க இங்க. 10 ago. ஓகே, 3 இயர்ஸ். வெரி குட், வெரி குட். சிந்திக்கின்றீர்கள், மிகவும் சந்தோஷம். அந்த குழந்தைக்கு எப்பொழுது தெரிய வரும் என்றால், அந்த குழந்தை தாயின் வயிற்றில் 3 மாத கருவாக நிறையும் பொழுது. பிரெக்னன்சி 3 பிரிக்கிறாங்கல்ல, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ட்ரைமஸ்டர் பிரிக்கிறாங்க. முதல் 3 மாதம் முடிந்து 4 மாத கருவாக அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது, அப்ப அப்பா அம்மாலாம் தெரியாது. வெளியில் நடக்கின்ற நிகழ்வுகள் நன்றாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால், உற்சாகமாக இருந்தால் அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இப்படி சண்டை போட்டிருக்காங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, வருத்தப்பட்டு இருக்காங்க, கோவப்பட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க, அந்த குழந்தையை பாதிக்கும். அப்போ அந்த பிரெக்னன்சி 3ஆ பிரிக்கின்றோம். ப்ரீநேட்டல், குழந்தை பிறப்பதற்கு முன். இது வந்து குழந்தை பிறக்கும் பொழுது, குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாயின் மனநிலை, தந்தையின் மனநிலை, ஒற்றுமை, அந்த சந்தோஷம், அந்த ஆரோக்கியம் குழந்தைக்கு உதவியாக இருக்கும். இரண்டாவது, அந்த குழந்தை பிறக்கும் தருணம். குழந்தை பிறக்கும் பொழுது இலகுவாக இருந்ததா? தாய் கஷ்டப்பட்டாங்களா? அந்த தாயின் அந்த இடத்தில் நேரம் தங்கினார்களா? பிறந்தவுடன் நன்றாக அழுதார்களா? குழந்தை பிறந்த பிறகு நன்றாக பால் குடித்தார்களா? சப்பி குடித்தார்களா? இல்ல பால் எடுத்து கொடுத்தாங்களா? இன்குபேட்டர்ல வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சா? அது ஃபோர்சஸ் பேபியா, சி செக்ஷனா, நார்மல் டெலிவரியா? இப்படி பல காரணங்கள் அந்த குழந்தைக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது, குழந்தை பிறந்த பிறகு அந்த வீட்டில் இருக்கின்ற மனநிலை, சூழ்நிலை, அந்த குழந்தையின் பெற்றோரின் உறவு, உடன் பிறந்தோரின் உறவு, அதெல்லாம் எப்படி இருந்தது? இது அனைத்தும் அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அப்போ ஒரு குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாம் எப்பொழுது ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமோ அப்பொழுது இருந்தே நாம் நன்றாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் 10 மாதம் இருக்கின்றார்கள், அப்படித்தானே? சுமார் 9, 10 மாதம், ஆவரேஜா 10 மாதம் வச்சுக்கலாம். 10 மாதம் தானே அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கின்றார்கள். நாம் எதற்காக அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு 12 மாதமும் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம்? அப்போ ஒவ்வொரு 10 மாதமும் நாம் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் அல்லவா? என்ன காரணம்? உங்க கருத்து சொல்லலாமே. அப்போ வயதாகிவிடும் என்றா, கேலண்டர்ல வரவில்லை என்றா, வேற என்ன காரணம்? வேற ஏதாவது காரணம் இருக்கின்றதா? தெரியவில்லையா? ஒரு குழந்தை தாய் மட்டும் 10 மாதம் தானே.
அப்ப ஒவ்வொரு 10 மாதம் நான் பிறரை கொண்டாட வேண்டும் அல்லவா? ஆனா ஏன் அப்படி கொண்டாடுவதில்லை? ஏன் நாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் 12 மாதம் கழித்து கேலண்டரில் வரும் பொழுதுதான் கொண்டாடுகிறோம்? ஏதாவது காரணம் இருக்கிறதா? சரி, என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அந்த குழந்தை தாயின் வயிற்றில் 10 மாதம், தந்தையின் உடம்பில் 2 மாதம். அதாவது ஒரு தாயும் தந்தையும் சேரும் பொழுது அந்த விந்து உற்பத்தி ஆகவில்லை. அந்த விந்தானது தந்தையின் உடம்பில் 64 நாட்கள் இருந்த பிறகுதான் அது முழுமையடையும், முதிர்ச்சி அடைந்து தாயின் வயிற்றுக்கு போக தயாராகும். அப்போ அந்த தாயின் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியமும் முக்கியம். அப்ப 64 நாட்கள் தந்தையின் உடம்பில் அது ஆரோக்கியமாக நல்ல ஒரு கருவாக நல்ல ஒரு விந்தாக உருவான பிறகுதான் தந்தையின் உடம்பில் தாயின் உடம்பில் செல்ல போகிறது. அப்போ தந்தையின் உடம்பில் 2 மாதம் 64 நாட்கள், 10 மாதம் தாயின் உடம்பில் 12 மாதம். அதான் ஒரு 1 இயர் சொல்றோம். பர்த்டே கொண்டாடுறோம், எவ்ரி இயர் கொண்டாடுறோம். அப்போ இங்கே எப்படி ஒரு தாயின் ஆரோக்கியம் முக்கியமோ அதே போல் தந்தையின் ஆரோக்கியமும் முக்கியம். என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், கருவில் திருவாக இருக்க வேண்டும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் என்றால் அங்கே இருக்க பெற்றோர் தான். அந்த பெற்றோர் ஆகிய நாம் அந்த குழந்தையை எப்படி வைத்திருக்கின்றோம்? நன்றாக வைத்திருக்கின்றோமா என்று பார்க்கும் பொழுது பல நேரங்களில் மன வேதனை வருகிறது. சரி, பலர் கேட்பது என்னவென்றால், குழந்தையை அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? எங்கள் பெற்றோர் எங்களை வளர்த்த மாதிரி நான் வளர்க்கக்கூடாதா? எங்கள் பெற்றோர் எங்களை அடித்தார்களே, அடித்துதான் வளர்த்தார்களே, குழந்தைகளை அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா? என்ன கேட்டீங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளை எந்த வயதிலும் எந்த காரணத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தயவு செய்து அடிக்கவோ திட்டவோ செய்யாதீர்கள். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், தயவு செய்து அடிக்காதீங்க, திட்டாதீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னே ஒன்றுதான், அன்பு பாராட்டுங்கள். அன்பால் மட்டும் நல்வழிப்படுத்த முடியுமே ஒழிய வேறு வாய்ப்பு கிடையாது. எங்க அப்பா அடிச்சாங்களே, தாத்தா அடிச்சாங்களே, பாட்டி அடிச்சாங்களே, அதுக்கு என்ன விளக்கம் என்றால், அப்பொழுது எல்லாம் கூட்டு குடும்பம். அப்பா அடிச்ச அம்மா, அம்மா அடிச்ச தாத்தா, தாத்தா அடிச்ச சித்தப்பா, சித்தப்பா அடிச்ச பெரியப்பா, 10 பேர் வீட்டுல இருந்தாங்க. இன்றோ தாய் அடித்தால் தந்தை, தந்தை அடித்தால் எங்கே போவார்கள்? போக இடம் கிடையாது. அப்ப அந்த குழந்தைகளை அன்பால் மட்டுமே நல்வழிப்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் எக்ஸ்போஷர் ரொம்ப கிடையாது. இன்டர்நெட்டோ, மற்ற பிரச்சனைகளோ, டெலிவிஷனோ, சோசியல் மீடியாவோ கிடையாது. இப்பொழுது பல வழிகளில் அந்த குழந்தைகள் தவறாக செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நம்ம குழந்தை நன்றாக வளர்க்க வேண்டும் என்றால் அன்பாக அரவணைத்து தான் குழந்தைகள் நன்றாக கொண்டு செல்ல வேண்டும். தயவு செய்து இன்று வேறு வாய்ப்பே கிடையாது. அன்பால் மட்டுமே நாம் அந்த குழந்தைகளோடு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் நெறிப்படுத்தப்படுவார்கள், ஆரோக்கியமாக வளருவார்கள். நிறைய பேர் கேட்கிறாங்க, என்னங்க அடிக்கூடா சொல்றீங்க? குழந்தைங்க சொத்துங்க அப்படிம்பாங்க. உங்க சொத்து அடிக்கலாமா? நான் சொல்கின்றேன், உங்கள் குழந்தைகள் உங்கள் சொத்து அல்ல. உங்கள் குழந்தைகள் உங்கள் சொத்து அல்ல. ஆம், உங்கள் குழந்தைகள் உங்கள் வழியாய் வந்தவர்கள், உங்கள் மூலமாக வரவில்லை. உங்கள் குழந்தைகள் நன்றாக கவனித்து பாருங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் வழியாய் வந்தவர்கள், உங்கள் மூலமாக வரவில்லை. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கூட இருப்பாங்க, ஒரு 15 வருஷம் இருக்க போறாங்க. இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நம்ம 20 வருஷம் இருக்கலாம். இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளை நன்றாக வளர்த்து ஆரோக்கியமாக வளர்த்து என்ன செய்ய போறீங்க? சமுதாயம் கொடுத்துட போறீங்க. அப்ப அந்த 20 வருடம் அந்த குழந்தையோடு நெருக்கமாக இருந்து, அன்பாக இருந்து, ஆசையாக இருந்து, அதை நெறிப்படுத்தி நல்வழிப்படுத்தி சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான குழந்தையாக நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய கடமை நிறைவேறுகிறது. அப்ப இருக்கின்ற அந்த அந்த 20 வருடம் நம்முடைய பங்கு என்னவென்றால் அன்பாக, ஆசையாக நல்வழிப்படுத்துவதே நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் வேலை என்று பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, குழந்தைகள் பிடிக்காத 2 விஷயம். ஓகே, நமக்கு பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க.
என்ன பிடிக்காது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று மைக்ரோ மேனேஜ்மெண்ட். எங்க போன, யார்கிட்ட பேசின, என்ன பேசின கேட்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு பிடிக்குமா? நம்முடைய கணவனோ மனைவியோ நம்மோட வந்து எங்க போன, யார்கிட்ட பேச பிடிக்குமா? பிடிக்காது. அது குழந்தைகளுக்கு பிடிக்காது. அப்போ தயவு செய்து மைக்ரோ மேனேஜ் பண்ணாதீங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொஞ்சம் நெருக்கமாக இருங்கள். குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுங்க, 3 விஷயம் உட்கார வச்சு பேசுங்க. நல்ல மூட்ல இருக்கும் பொழுது, ஒன்று, குழந்தை கண்ணா நீ நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். 2வது, இத்தனை மணிக்கு நீங்க வீட்டுக்கு வந்துடணும். 6 மணிக்கு வந்துடணும், 8 மணிக்கு வந்துடணும், தேவையை பொறுத்து. 3வது, நீ ஒழுக்கமான குழந்தையாக இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் சொல்லி அந்த குழந்தையை நம்ப வச்சுட்டீங்க, புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு உங்கள் மேல் மரியாதை அதிகமாகிறது. என் தாய், என் தந்தை என்னை நம்புறாங்க. எங்கே நம்பிக்கை ஏற்படுத்தப்படுகிறதோ அங்கே தவறு நடக்காது. நான் வீட்டுல பாக்குறேன், ஸ்கூல் வந்தோடனே அவங்க பேக் கொண்டு வாங்க, அம்மா கொண்டு வாங்க. அப்ப குழந்தை தெரிஞ்சு போச்சு, அம்மா என்னை சந்தேகப்படுகிறாள். அந்த தாய் அங்க சந்தேகப்படும் பொழுது அந்த குழந்தை தவறு செய்வார்கள். தவறு செய்யும் பொழுது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன? விஞ்ஞான உலகம். அப்ப தயவு செய்து நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். அங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கே தவறுகள் நடப்பது மிக 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 குறைவு. ஒன்று. 2வது பிடிக்காத விஷயம் என்னவென்றால், ஒப்பிட்டு பேசுவது. அத்தை பையன் நல்லா படிக்கிறான், மாமா பையன் நல்லா படிக்கிறான், எதிர்ட்டு பொண்ணு நல்லா படிக்கிறா, உங்க அண்ணன் நல்லா படிக்கிறான். எல்லா குழந்தையும் வேறு வேறுங்க. தயவு செய்து உங்கள் குழந்தைக்கு என்ன திறமையை கண்டுபிடிங்க, என்ன ஆற்றல் இருக்கு கண்டுபிடிங்க. அதை புரிந்து கொண்டு அந்த குழந்தைக்கு நல்ல வெளிப்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் சாதிப்பார்கள், சிறப்பார்கள், உயர்வார்கள், உங்களை பெருமைப்படுத்துவார்கள். இன்னைக்கு குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா, திறமை குழந்தை உலகத்தை யாரும் கிடையாது. திறமை இல்லாத குழந்தை கிடையாது. எல்லாருக்கும் திறமை இருக்கிறது. அந்த திறமையை கண்டு கொண்டு அதை பயன்படுத்தும் பொழுது தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். சரி, ஒரு தாய்க்கு தந்தைக்கு அடிக்கூடாது, திட்டக்கூடாது. அப்ப என்னதான் வேலை? 2 கடமைகள் இருக்கு. ஒன்று, உங்கள் குழந்தைக்கு என்ன திறமை கண்டுபிடிங்க. அது 1 வருடம், 10 மாசம் கிடையாது. பல வருடங்களாக அறிவை கொடுத்து 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 ஒரு டாக்டர் ஆகலாமா, ஒரு இன்ஜினியர் ஆகலாமா, ஒரு கலெக்டர் ஆகலாமா, ஒரு போலீஸ் அதிகாரி ஆகலாமா, ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாமா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகலாமா, என்ன ஆகலாம் என்று கண்டுபிடியுங்கள். முதல் கடமை. 2வது கடமை, ஊக்குவியுங்கள். மோட்டிவேட். உன்னால முடியும் ராஜா, உன்னால முடியும், உன்னால முடியும். மோட்டிவேட் பண்ணுங்க. அது செய்தால் குழந்தைகள் நிச்சயமாக உங்களை பெருமைப்படுத்துவார்கள். இந்த 2 நம்ம வேலையே 2 தான். மற்றதெல்லாம் துணை வேலைகள் தான். மெயின் வேலை என்னன்னா, கண்டுபிடிங்க, திறமை கண்டுபிடிங்க, ஊக்குவியுங்க. அது 2 பண்ணீங்கன்னா குழந்தைகள் நிச்சயமாக சாதிப்பார்கள், உங்களை பெருமைப்படுத்துவார்கள். நிறைய வீடுகளில் பார்க்கும் பொழுது, கொஞ்சம் நம்ம நெருக்கமாக இருக்கின்றோமா? நெருக்கமாக இருக்கின்றோம் பார்க்கும் பொழுது இருக்கவில்லை. குழந்தைகளை அரவணையுங்கள், கட்டிப்பிடியுங்கள், முத்தமிடுங்கள். அந்த காந்த பரிமாற்றம் அங்கே ஏற்பட வேண்டும். அது உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. குழந்தைகள் வந்து தூரத்துக்கு பேசும் பொழுது, ஏய் படி சத்தமாக சொல்லும் பொழுது குழந்தை பண்ணுவாங்க, கண்ணை மூடி புக் எடுத்து வச்சுப்பாங்க. பயந்து போய் புக் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா திட்டுறாங்க. கண்ணு புக்ல இருக்கும், மனசுல நினைக்கும் இந்த நாய் படி சொல்லுதுன்னு நினைக்கும். படிக்க மாட்டாங்க. என்னைக்கு அந்த குழந்தை தான் படிக்க வேண்டும், படித்தால் எனக்கு நல்லது நினைக்கின்றார்களோ அப்பதான் படிப்பாங்க. அப்ப தயவு செய்து அந்த குழந்தைகளோடு நெருக்கமாக, அன்பாக, ஆசையாக இருக்கும் பொழுது பெரிய மாற்றம் நிச்சயமாக உறுதியாக வரும். ஆனா வந்து குழந்தை அரவணைத்து செல்லுங்கள், தொட்டு பேசுங்கள், முத்தமிடுங்கள், நேரம் அதிகமாக செலவிடுங்கள். நிறைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா குழந்தை எப்படி ஆகி போயிட்டாங்கன்னா, ஒரு மார்க் வாங்கும் இயந்திரமாக மாற்றி விட்டோம் நம் குழந்தைகள் நாம். அப்படித்தானே? மார்க் வாங்க வேண்டும், மார்க் வாங்க வேண்டும், மார்க் வாங்க வேண்டும். மார்க் வாங்காட்டி என்னன்னு கேட்கிறது. மார்க் குறைந்தால் என்ன? மார்க் வாங்கினால் சாதிக்க முடியுமா? மார்க் வாங்காமலும் சாதிக்க முடியும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் நன்றாக தயார் செய்து விட்டீர்கள் என்றால், குழந்தைகளுடைய மார்க் முக்கியம் அல்ல. மார்க் இல்லாமலும் சாதிக்க முடியும். அங்கேதான் நாலேஜ் வருகிறது, ஸ்கில் வருகிறது. முதலில் பார்த்தோம் அல்லவா,
ஐக்யூ தாண்டி இக்யூ, எஸ்கியூ, ஏக்யூ. இக்யூ, எஸ்கியூ, ஏக்யூ சூப்பரா கொடுங்க. ஐக்யூ பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன ஐக்யூ நினைச்சு 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 மத்த மூணையும் விட்டுறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் நிச்சயமாக வருங்காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது கஷ்டப்படுகின்றார்கள். நிறைய இடத்துல பார்க்கின்றேன், பல பள்ளிக்கூடங்களில் பார்க்கின்றேன். அந்த குழந்தைகளால் வெளியில் வர முடியவில்லை, கஷ்டப்படுகின்றார்கள். அது அவர்களை பாதிக்கிறது. ஒரு சில உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இன்ஃபோசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தொடக்க காலத்தில் அந்த நிறுவனர் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள், அவருக்கு வந்து ஒரு 50 CA படித்தவர்கள் தேவைப்பட்டார்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நிறுவனம் வளர்ந்து வருகின்ற நேரம் ஒரு நிறைய நல்லா அவர் நினைச்சார். அந்த CA இன்ஸ்டியூட் தொடர்பு கொண்டார். எனக்கு வந்து ஒரு 50 பேர் தேவைப்படுகிறது, எனக்கு ஐ வாண்ட் தி பெஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எனக்கு வேணும், எனக்கு நீங்க கொடுங்க. அவங்க சொன்னாங்க, சரி ஒரு 100 பேர் நாங்க தரோம், நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுங்க. டாப் 100 கொடுத்தாங்க. இன்டர்வியூ 50 பேர் எடுத்தாங்க. எடுத்த ஒரு 3 monthsலயே ஒரு 10-15 பேர் வெளியே போயிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா போய் கொஞ்சம் பேர் அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, அவங்களே போயிட்டாங்க. கடைசியில் 1 year கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த 50 பேர்ல 5-6 மற்றவர்கள் வேலை பார்க்க முடியவில்லை. அறிவில் உயர்ந்தவர்கள் CA சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ், அந்த துறையில் வல்லுநர்கள், அறிவு சூப்பராக இருக்கிறது, அங்கே ஆற்றல் இல்லை. எப்படி பழக வேண்டும் என்று தெரியவில்லை, எப்படி சக ஊழியர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை, எப்படி நன்றாக பேச வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், எப்படி ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும் என்று தெரியவில்லை. அங்கே நாலேஜ் இருந்தது, ஸ்கில் இல்லை. நாம் நம் குழந்தைகளை இதுபோல் நிச்சயமாக தயார் செய்ய வேண்டாம். நம் குழந்தைகளை நிச்சயமாக அறிவோடு கூடிய ஆற்றலை கொடுத்து மிக நல்ல வழியில் நாம் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக பிரமாதமாக வருவார்கள். சரி, குழந்தைகள் பார்க்கும் பொழுது ஸ்கூலுக்கு போறாங்க, அப்படித்தானே? ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே என்ன பண்றாங்க? வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் போயிட்டு வராங்க, முதல்ல என்ன செய்வாங்க? அந்த இருக்கின்றாங்க தாய் தந்தையோடு பேசுவோம் என்று ஆசைப்படுவாங்க. என்ன பேசணும்? அம்மா அன்னைக்கு ஸ்கூல்லம்மா இந்த பொண்ணு இது பண்ணாமா, அந்த டீச்சர் இது பண்ணாங்கம்மா, அந்த பையன் இது பண்ணாமா, நான் இது பண்ணேமா. அப்படி அந்த குழந்தை ஒரு 10 நிமிடம் உங்களோடு பேச வேண்டும். பள்ளிக்கூடத்தில் தொடங்குவது, பிறகு கல்லூரியிலும் தொடரும். அப்படி சொல்லும் பொழுது ஏன் அப்படின்னா, சைக்காலஜிக்கலா பார்த்தோம் என்றால், நான் காலையிலிருந்து மாலை அம்மாவை பார்க்கவில்லை, அப்பாவை பார்க்கவில்லை. பள்ளிக்கூடத்தில் பல விஷயங்கள் நடந்தது. அதை நான் அம்மாவோடு அப்பாவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்தால் அந்த குழந்தை அப்படி மனசு ஃப்ரீ ஆகிடுவாங்க, போயிடுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்க, அப்படியேம்மா, ஓ வெரி குட் ராஜா, அப்படி ராஜா, ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் என்று நீ சொல்லி சொல்லி கேட்க கேட்க அந்த குழந்தை மனது இலகுவாகிவிடும். அப்படி ஃப்ரீயா விளையாட போயிடுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்க கோவப்பட்டு, சும்மா உனக்கு வேற இல்ல அப்படி சொன்னீங்கன்னா, அன்றோடு அந்த குழந்தையை பேச நிறுத்தி விடுவார்கள். பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? நான் சொல்வதை கேட்பதற்கு வீட்டு ஆள் இல்லை, நான் ஏன் பேச வேண்டும்? உள்ளே வச்சு வச்சு சில விஷயங்கள் வந்து மோசமான விஷயமாக இருக்கலாம். காலங்கள் மாற 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 பல பிரச்சனைகள் வரும். யாரும் சொல்வது? சொல்ல அப்பா இல்லையே, அம்மா இல்லையே. நீங்கள் மாறி இருப்பீர்கள். குழந்தை பழைய ஞாபகம் தான் இருக்கும். அம்மாவிடம் பேச முடியாது, அப்பாவிடம் பேச முடியாது. ஆனால் தயவு செய்து எதையும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்கள். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் குழந்தை பிரமாதமாக வருவார்கள். இன்னைக்கு வந்துங்க கேட்ஜெட் அடிக்ஷன், சோசியல் மீடியா எக்கச்சக்கமான பிரச்சனைகளாக மாறிவிட்டது. நான் பள்ளிக்கூடத்தில் செல்லும் பொழுது, பல கல்லூரிகள் சென்று பேசும் பொழுது குழந்தை சொல்வது என்னவென்றால், நீங்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்துங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிறைய பெற்றோர்கள் கேட்பார்கள், என் குழந்தை செல்போன் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? நான் சொல்வது 2 விஷயம். ஒன்று, கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். முதல் விஷயம் என்னவென்றால், அந்த தாய் தந்தையின் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்க. வசதி இல்லை, ஒரு உயர்ந்த ஒரு போன் கேட்கிறாங்க, கொடுக்காதீங்க. அது குழந்தை புரிய வையுங்கள். ஒன்று. இரண்டாவது, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும்? பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது வார நாளில் 1 மணி நேரம், லீவ் நாள் 2 மணி நேரம். கல்லூரியில் படிக்கும் பொழுது வார நாளில் 2 மணி நேரம், லீவ் நாள் 3 மணி நேரம். வேலைக்கு போன பிறகு அவங்க இஷ்டம். ஏன் கொடுக்க வேண்டும்? ஒன்று, அந்த குழந்தை தன்னை தாழ்வாக நினைக்கக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என்கிட்ட இல்லையே நினைக்கக்கூடாது. இரண்டாவது, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது நல்ல விஷயங்களும் இருக்கின்றது. எப்படி அதை நெறி செய்வது என்று பார்க்கும் பொழுது,
நம்முடைய இன்டர்நெட்ல பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அப்படித்தானே? அங்கே சென்று நீங்கள் 10 வயது, 8 வயது, 12 வயது, 14 வயது என்று போட்டால் அதுக்கு மேல் உள்ள விஷயங்கள் வராது. இன்டர்நெட்ல 70% மேல குப்பை தான் இருக்கிறது, தேவையற்ற விஷயங்கள் தான் இருக்கிறது. அதை குழந்தைகள் அதனால பாதிக்கப்படக்கூடாது என்றால் அந்த பேரண்டல் கண்ட்ரோல்ஸை பயன்படுத்துங்கள். பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக தேவையற்ற விஷயங்கள் வராது. ஒரு கணவன் சொல்லிக் கொண்டிருந்தேன், இப்படி செய்யுங்க நல்லா இருக்கும். உடனே ஐயா கேட்டாரு, ஐயா நான் பார்க்கணும் என்ன ஐயா பண்றது? எங்கே அந்த குழந்தைக்கும் கட்டுப்பாடு விதிக்கின்றீர்களோ அந்த கட்டுப்பாடு பெற்றோருக்கு பொருந்தும். வீடு டிவி பார்க்க கூடாது அப்படின்னா பெற்றோரும் டிவி பார்க்க கூடாது. இந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னா பெற்றோரும் செய்யக்கூடாது. நான் செய்வேன் என்றால் அந்த குழந்தையும் செய்யும் செய்யும் வழி கண்டுபிடிக்கும். அப்ப அந்த கட்டுப்பாடு வீட்டில் எல்லோருக்கும் இருந்தால் அந்த குழந்தைகள் பாதிப்பை நாம் நிச்சயமாக குறைக்கலாம். அதனால இன்டர்நெட் வேண்டாம், சோசியல் மீடியா வேண்டாம்னு சொல்வது தேவையில்லை. இன்னொன்னு என்ன விஷயம் என்றால், நான் பள்ளிக்கூட குழந்தை சொல்வது என்னவென்றால், குழந்தைகள்கிட்ட சொல்றது, தயவு செய்து உங்களுடைய ஆடியோ வீடியோ போடாதீங்க. நிறைய குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னா, எனக்கு லைக்ஸ் வேணும், எனக்கு 100 பேர் என்னை பார்க்க வேண்டும், 1000 பேர் பார்க்க வேண்டும். குழந்தாய் நீ அழகுதானே குழந்தாய்? எந்த குழந்தை அழகு கிடையாது? அனைத்து திறமையான குழந்தைகள், அழகான குழந்தைகள். அந்த அழகை அந்த திறமையை நீங்கள் பாராட்டுங்களேன் அந்த குழந்தையோடு. அது நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். ஏன் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆடியோ வீடியோ போட வேண்டாம் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் அதாவது குழந்தைகள் நம்முடைய ஆடியோவோ வீடியோவோ போட்டோஸோ அதை போட்டாங்கன்னா அதை தவறாக பயன்படுத்த காத்திருக்கின்றார்கள். ஒரு உதாரணம், ஒரு குழந்தையை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு பெற்றோர் இருக்கின்றார்கள் வீட்டில். அந்த குழந்தை என்ன பண்றா, ஒரு நாளைக்கு விட்டு காலையில் வெளியே வருகிறார்கள், நைட்டில வெளியே வராங்க. ஒரு அருமையான கோலம் போடுகின்றாள் தன் வீட்டின் வாசலில். அழகான ஒரு கோலம். இந்த பெண் கோலம் போடுவதை அந்த பெண்ணுடைய சகோதரி போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுறாங்க. அப்படியே பரவி 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 எங்கேயோ போகுது. பெண் இருப்பு தமிழ்நாட்டில். இந்த போட்டோவை ஒரு பையன் பார்க்கிறான். அவன் வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கின்றான். அவன் என்ன பார்த்தான், இந்த பெண் அழகா இருக்கின்றாளே என்று பார்த்தான். இந்த பெண்ணை நான் அடைய வேண்டும், அவளை சந்திக்க வேண்டும் என்று பார்த்தான். எப்படி அட்ரஸ் கிடைக்கும்? கிடைக்காதுல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய உங்களுடைய போட்டோஸ், உங்களுடைய டிஜிட்டல் போட்டோஸ், உங்களுடைய டிஜிட்டல் வீடியோஸ், அது நீங்க ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா உங்க எக்ஸாக்ட் அட்ரஸ் கொடுக்கும். அட்ரஸ் எடுத்தான், அந்த பொண்ணை வீடு தேடி வரான். காலையில் கதவு தட்டுறான். பொண்ணு கதவு திறக்கிறா. சார் அவனை பார்க்கணுங்கிறா, முடியாதுங்கிறா. இல்ல நான் அவனை பார்க்கணும். பிரச்சனை அதிகமாகி பெற்றோர் சேர்ந்து பிறகு போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரச்சனை 3 மாத குழந்தைக்கு மன உளைச்சல். தவறே செய்யவில்லை, மன உளைச்சல். அப்பொழுது நான் பிள்ளைக்கு குழந்தை செய்வது என்றால் தயவு செய்து உங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் போடாதீங்க. உங்களுடைய பிரைவசி உங்கள் பிரைவசி தான். எங்கே எல்லையை பாதுகாக்க வேண்டுமோ அதை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அது மூலம் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னை பார்ப்பதற்கு ஒரு பெற்றோர் இருந்தாங்க. ஒரு அருமையான குழந்தை, 5வது படிக்கின்ற குழந்தை. என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது, என் குழந்தை எல்லா பாடத்திலும் ஃபெயில் ஆயிட்டா. யார்கிட்டையும் பேச மாட்டா. சரி, அப்பா மொழியை உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சேன். அவகிட்ட கேட்டேன், அம்மா நீ யாருக்காக படிக்கிறேன்னு கேட்டேன். அப்பாக்காக படிக்கிறியா, அம்மாக்காக படிக்கிறியான்னு கேட்டேன். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எனக்காக படிக்கிறேன்னு சொல்லணும். அப்படிதானே? அந்த குழந்தை கோபமாக 2 பேருக்காக தான் படிக்கிறேன். அந்த குழந்தைக்கு அவ்வளவு கோபம். 2 பேரும் படிக்க சொன்னோம். தப்பான புரிதல். அது பிறகு சொல்றா, அங்கிள் ஐ வாண்ட் டு பனிஷ் மை பேரண்ட்ஸ். நான் என் தாய் தந்தையருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். எதுக்குமா? வீட்டுல அப்பா அடிக்கிறாங்க, அம்மா அடிக்கிறாங்க, டீச்சர் திட்டுறாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க? அவ சொல்றா, அங்கிள் நான் படிச்சா அவங்களுக்கு பிடிக்கும் அங்கிள், நான் படிக்க மாட்டேன், அதுதான் தண்டனை. புரிதல் இல்லை. நான் சொன்ன அந்த குழந்தைகிட்ட தண்டனை அப்பா அம்மா கொடுக்கல, உனக்கு கொடுத்து புரிய வச்சு 2 மாசத்துக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சு சூப்பரா படிச்சுட்டு இருக்காரு. நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்? எப்படி வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றோம்? நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இருக்கின்ற இந்த மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் கொஞ்சம் நெருக்கமாக இல்லை என்றால் நிச்சயமாக குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா, வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கின்றது? என்ன செய்கின்றீங்க வீட்டுல என்ன கேட்கிறோம்? யோசிச்சு பாருங்க, எல்லாரும் வீட்லயும் யோசிச்சு பாருங்க. காலையிலிருந்து இரவு வரை
உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் தொடர்பு. என்ன பேசுறோம்? படிச்சியா, சாப்பிட்டியா, தூங்குறியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, குளிச்சியா, இதை தவிர வேறு வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்படுகிறதா? வேற ஏதாவது பேசுகின்றோமா? கண்ணா நீ அழகா இருக்க ராஜா, நீ சூப்பரா இருக்க ராஜா, பாராட்டுகின்றோமா குழந்தைகளை? நிறைய வீட்டுல பார்க்கின்றேன். அதாவது இந்ததான் இன்ஸ்ட்ரக்ஷன். வீட்டில் அந்த தாயோ தந்தையோ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கின்றார். நீங்கள் பெற்றோராக மாறுங்கள், அன்பாக மாறுங்கள். எதெல்லாம் நீங்கள் கேட்காவிட்டால் நடக்குமோ அதை கேட்காதீர்கள். நீங்க சாப்பிடலையான்னு கேட்டு சாப்பிட மாட்டாங்களா? தூங்கலையா தூங்க மாட்டாங்களா? படிக்கலையா படிக்க மாட்டாங்களா? படிக்க மாட்டா விட்டுருங்க. நான் சொல்றேன் படிப்பாங்கன்னு சொல்றேன். ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்களே பண்ண. தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்கள். 8 மணிக்கு சாப்பிடணும், நைட் 10 மணிக்கு படுக்கணும். இந்த ஒரு டிசிப்ளின் வீட்டில் கொண்டு வாங்க. அந்த குழந்தையை உணர வைத்து செய்ய வையுங்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த குழந்தை உங்களை எதிர்பார்த்து செய்யவில்லை. எந்த வீட்டில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தையே செய்கின்றதோ, ஒரு ஷெட்யூல் போட்டு செய்யறாங்களோ, அந்த வீட்டில் அங்கே அரும்பு அதிகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சூழ்நிலை பிரமாதமாக இருக்கும். அவ பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? குழந்தையை பாராட்ட வேண்டும். கண்ணா ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு ராஜா, நீ நல்லா பண்ணிருக்கேம்மா. அந்த அங்கிள் சொன்னாங்க, ரொம்ப நல்லா பாராட்டினாங்க உன்னை. உங்க டீச்சரை பார்த்தேன், அவங்க ரொம்ப பெருசா சொன்னாங்க. ஏதாவது இந்த மாதிரி பாராட்டுங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள். இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள். சரி, ஒரு ஸ்கூல் இருக்குங்க, ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் என்னை கூப்பிட்டாங்க ஒரு நாள். நடந்து ஒரு வருஷம் ஆச்சு. அப்போ அந்த அம்மா கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல 8வது படிக்கிற பிள்ளைங்க லவ் பண்றாங்க. கிளாஸ்ல பூரா பேச்சே இதுதான், லவ் லவ் லவ். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்கள். உடனே ஸ்கூலுக்கு போனேன். எதுக்காக போனேன்? ஒரு ஊக்க பயிற்சிக்கு போனேன். அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 8வது மட்டும் 300 பிள்ளைங்க இருக்காங்க. பெரிய பள்ளிக்கூடம். முதல்ல அந்த பாய்ஸ்ல பேசி முடிச்சேன். ஃபுல்லா அந்த பாய்ஸ்ல பேசி முடிச்சாச்சு. ஒரு மணி நேரம் ஊக்க பயிற்சி, எப்படி படிக்கணும், இப்படி மெமரி டெக்னிக்ஸ் பண்றது எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. பிறகு கேர்ள்ஸ்ல வந்தேன். ஒரு 150 கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஊக்க பயிற்சி, படிப்பதை பத்தி, வாழ்க்கையை பத்தி, அனுபவத்தை பத்தி எல்லாம் பேசியாச்சு. லாஸ்ட்ல இந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன், லவ் பாயிண்ட்டுக்கு வந்தேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் சொன்னேன், நீங்க எல்லாரும் கண்டிப்பா லவ் பண்ணணும்னு எல்லாம் கை தட்டாங்க. வெரி குட் வெரி குட், எல்லாம் கை தட்டாங்க. சந்தோஷம் எல்லாருக்கும். உடனே சொன்னேன், எப்ப லவ் பண்ணணும்? கல்யாணம் முடிச்சுட்டு லவ் பண்ணணும். எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. ஒருத்தரும் சத்தமே இல்லை. ஒரு பொண்ணு எழுந்துச்சா, ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, நான் ஆடி போயிட்டேன். அந்த குழந்தை கேட்டா, அங்கிள் கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் விட மாட்டாரே. அந்த குழந்தைக்கு கல்யாணம்னா என்ன, லவ்னா என்ன, ஹஸ்பண்ட் என்ன தெரியல. தனியா கூப்பிட்டு பேசினேன். வயது 10, 12 வயது, 8வது படிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்னது அது? செக்ஸா? கிடையாது. அங்கே ஒரு தேடல், ஒரு நெருக்கம், ஒரு பாசம், ஒரு அன்பு தேவைப்படுகிறது. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா ஒரு கூலி வேலை பண்றாங்க, அம்மா வீட்டு வேலை பண்றாங்க. அப்பா அம்மாட்ட பேச முடியாது. அப்பா அம்மா டெரர். அப்ப அந்த வயசுல குழந்தை எதிர்பார்க்குது, யார்கிட்ட நான் பேச முடியாதா? அன்பு பாட்ட ஆள் கிடைக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை நல்ல ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடைத்தால் அந்த குழந்தை நன்றாக வாழ்க்கையில் வளரும். வருகின்றவன் தப்பாக ஆளாக இருந்தால் அந்த குழந்தை பாதிக்கப்படும். நம் குழந்தைகள் மிகவும் முக்கியமானவர்கள். நாம் குழந்தையோடு தயவு செய்து மிக மிக நெருக்கமாக இருங்கள். அது மிக மிக முக்கியம். இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, வீட்டுல குழந்தை சண்டை போடுறாங்களே, ஒரே சண்டையாக இருக்கிறது வீட்டில். 2, 3 குழந்தைகள் இருக்கின்றார்கள், யாருப்பா சண்டை. சைக்காலஜி ஒரு முக்கியமான டாபிக் இருக்குங்க, பேரு சிப்லிங் ரைவல்ரி. எல்லா வீட்லயும் சண்டை வருவது இயல்பு. அது ஏன் வருது என்று பார்க்கும் பொழுது, அந்த முதல் குழந்தை பிறந்த பிறகு 2வது குழந்தை பிறப்பதற்கு முன் அந்த முதல் குழந்தையை நாம் தயார் செய்ய வேண்டும். எப்படி தயார் செய்ய வேண்டும்? அந்த தாயின் வயிற்றில் குழந்தை ஜனித்த பிறகு அந்த தாய், தந்தை குழந்தையோட முதல் சொல்லணும், கண்ணா நீங்க தான் அண்ணா, நீங்க தான் அக்கா, தம்பி அப்பா வரப்போறாங்க, தங்கச்சி அப்பா வரப்போறாங்க, தயார் செய்யுங்கள் அந்த குழந்தையை. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த பாப்பாட்ட பேசும்.
வயிற்றுல தலையை வச்சு கேட்கும். அங்கே ஒரு பாண்ட் உருவாகுது, அங்கே ஒரு நெருக்கம் வருகிறது. அந்த நெருக்கம் பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு உதவியாக இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? சொல்லவே இல்ல. ஓகே. அந்த குழந்தை பார்த்தே இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா அம்மா வயிறு பெருசாகுது. குழந்தை சொல்றேன் ஒழிய நெருக்கத்தை உருவாக்கவில்லை. திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு ஒரு 2வது குழந்தை வந்தாச்சு. அந்த முதல் குழந்தை எப்படி பார்க்கும் 2வது குழந்தைய? ஒரு எதிரியாக பார்க்கும். இத்தனை நாள் அம்மா தான் என்ன மடியில போட்டாங்க, கொஞ்சினாங்க, கெஞ்சினாங்க, முத்தமிட்டார்கள். இன்று புதியதாக குழந்தை வந்து விட்டது. இந்த குழந்தை தான் முக்கியம். அம்மாவிற்கு நான் முக்கியம் அல்ல. அங்கே ஒரு போட்டி மனப்பான்மை வருகிறது. அந்த குழந்தையை எதிரியாக பாவிப்பார்கள். கிள்ளி விட்டுருவாங்க, அடிப்பாங்க, தள்ளி விட்டுருவாங்க. அங்கே போட்டி மனப்பான்மை ஆரம்பிக்கிறது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் குழந்தை பிறந்த பிறகு, 2வது குழந்தை பிறந்த பிறகு, 2வது குழந்தையை பார்க்க கூடாது. முதல் குழந்தையை பார்க்கணும். 2வது குழந்தைக்கு அந்த தாய் எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியாது. முதல் குழந்தைக்கு தெரியும். அப்ப வளர 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 2 பேரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணும் பொழுது, ஒரு ஸ்டேஜ்ல அந்த பெரிய குழந்தை 2வது குழந்தை நன்றாக பார்த்துக் கொள்ளும். அப்ப நம்ம இது மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பாதிப்பை நாம் குறைக்கலாம். அதாவது சில இடங்களில் பாதிப்பு இருக்கதான் செய்யும். அது பெரிய விஷயமாக சண்டை வரதான் செய்யும். எல்லா வீடும் சண்டை வரதான் செய்யும். சண்டை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம வந்து அது அதிகமாக மோசமாக ஆறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து குழந்தைகளை வந்து நிறைய சேலஞ்ச் எடுக்க வைங்க. ரிஸ்க் எடுக்க வைங்க. கஷ்டப்பட விடுங்க. வாழ்க்கையில் ஃபெயில் ஆகட்டும், கஷ்டப்படட்டும், பல பிரச்சனையை சந்திக்கட்டும். பிரச்சனையை சந்திக்க கூடாது என்றால் பிற்காலத்து பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் இந்த குழந்தை பருவத்தில் பிரச்சனையை சந்திக்கும் பொழுது கூட நீங்க இருக்கீங்க ஹெல்ப் பண்றதுக்கு. குழந்தைகளுக்கு நிறைய கலை கற்றுக் கொள்ளுங்கள். அதாவது படிப்பை தாண்டி ஸ்போர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ், அதாவது வாத்தியங்கள், ஓகே, ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது பண்ண சொல்லுங்க. இப்படி செய்ய 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 அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை மிகவும் அதிகமாகும். நான் பல குழந்தைகளை பார்க்கின்றேன். மிகவும் திறமையாக இருக்கின்றார்கள். ஓகே. அதாவது வாழ்க்கையில வந்து நிறைய சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும், அப்படி பண்ணணும். நிறைய ஆசைகளோட குழந்தைகள் இருக்கின்றார்கள். நம்மளோட குழந்தை நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்காங்க. விஷ்மிதா ஸ்ரீ. உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவங்கள. அவங்க வந்து 9th படிக்கிறாங்க. 9th படிக்கும் பொழுது முந்தைய ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து அந்த குழந்தை வந்து பாட்டில், டான்ஸில், பல விளையாட்டுகளில், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பதில் இப்படி பல திறமை கொண்டு அந்த குழந்தை வளர்கின்றாள். அந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்க? சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சொத்தாக வருவார்கள் அந்த குழந்தை. நம் வீட்டுக்கு அனைத்து குழந்தைகளும் அப்படி வர வேண்டும். அந்த வாய்ப்பு நிச்சயமாக நம் அனைவருக்கும் இருக்கிறது. நாம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு தெரியாது சில நேரங்கள்ல. இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கொஞ்சமா கொஞ்சமா சொல்ல 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 நாம் அந்த குழந்தை நிச்சயமாக கேட்பார்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா, குழந்தைகளை வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாதா? நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி இது. உங்களை அட்வைஸ் பண்ணலாமா? பிடிக்காது இல்ல? குழந்தைகளுக்கு பிடிக்காது. அட்வைஸ் பண்ணாதீங்க. அவ என்னங்க பண்றது? என்ன பண்ணுங்க? அட்வைஸ் செய்ய வேண்டும். இன்டைரக்டா பண்ணணும். ஒன்று, கதைகள் மூலமாக குழந்தையா இருக்கும் பொழுதே நிறைய கதைகள் சொல்லுங்க குழந்தைகளுக்கு. உங்க வீட்டுல குழந்தைய மடியில உட்கார வச்சு, கண்ணா, அதாவது ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தைய வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு கதை. அந்த கதை குழந்தைய நீங்க மாறணும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு ஒரு இளவரசி இருந்தாங்களாம். இந்த குழந்தை நினைச்சுக்கணும். நான் தான் அந்த இளவரசி நினைச்சுக்கணும் மனசுக்குள்ள. இளவரசி நல்லா படிச்சாங்களாம். சூப்பரா பண்ணாங்களாம். நிறைய போட்டியில் இருந்தாங்களாம். அப்படி பல 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 கதைகள் சொல்லுங்க. அந்த குழந்தை தன்னை அந்த இளவரசியாக பாவித்துக் கொள்ளும். அப்போ நல்லா குழந்தை நினைக்கும், நான் நல்லா படித்தாக அல்லது திறமையாக இருந்தால் நான் பெரிய இளவரசியாக வர முடியும், ராணியாக மாற முடியும். அந்த எண்ணம் உள்ளே வரும். அப்ப கதைகள் மூலமாக ஒன்று சொல்லிக் கொடுக்கலாம். 2, நிகழ்வுகள் மூலமாக பேப்பர்ல பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க, கேள்விப்படுறீங்க. அன்னைக்கு இந்த அங்கிள் இப்படி ஆயிப்போச்சுமா, இப்படி ரோடு போனாங்கல்ல, சரியா பண்ணல, இப்படி ஆயிப்போச்சு. டிவியில பாத்தியம்மா, அந்த குழந்தை இப்படி ஆயிப்போச்சு. அப்போ இது மாதிரி நிகழ்வுகள் சொல்லும் பொழுது நீ பண்ணக்கூட சொல்லக்கூடாது. ஓகே. இப்படி ஆயிப்போச்சு, இப்படி சரியாக பண்ண அப்படி ஆயிப்போச்சு. அவ்வளவுதான். அங்கே ஒரு கருத்து, அங்கே ஒரு எண்ணம் உள்ளே சென்று விடுகிறது. இது மூலமாக சொல்லும் பொழுது அதை அட்வைஸா எடுக்க மாட்டாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்து அது அட்வைஸா உள்ளே சென்று கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னொன்னு என்னன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்கூல் போறாங்க, காலேஜுக்கு போறாங்க. நிறைய கிண்டல் செய்யப்படுகிறார்கள், கேலி செய்யப்படுகிறார்கள். அந்த குழந்தைங்க வந்து சொல்றாங்க, அம்மா அம்மா கிண்டல் பண்றாங்கம்மா, கேலி பண்றாங்கம்மா. இது நடக்கும். முக்கியமாக குழந்தைகள் திறமையாக இருக்கும் பொழுது
அறிவோடு இருக்கும் பொழுது, ஆற்றலோடு இருக்கும் பொழுது, அழகாக இருக்கும் பொழுது கிண்டல் செய்வார்கள், கேலி செய்வார்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆபீஸ்ல கிண்டல் பண்றாங்க பார்த்திருக்கீங்களா? பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அலுவலகங்களில் பல கிண்டல் செய்கிறார்கள். யார செய்வாங்க? ஒரு குழந்தை இருக்கு, மோசமா இருக்கு, திறமையே இல்லாத குழந்தை. யார் கிண்டல் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்ப யார் கிண்டல் பண்ணுவாங்க? அழகான உள்ள குழந்தை, திறமையான குழந்தை, சாதிக்கின்ற குழந்தை, நன்றாக படிக்கின்ற குழந்தை. இந்த 3 தான் இருந்தால் தான் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஏன் காரணம் என்ன? அந்த குழந்தையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அதை புரிய வைங்க. நீ திறமையா இருக்க ராஜா, மத்த பிள்ளைங்க அப்படி கிடையாதும்மா, நீ சூப்பரா இருக்க ராஜா, உன்னை பார்த்து பொறாமைப்படுறாங்கடா, நீ கண்டுக்காத, கவலைப்படாத, மனசுக்குள்ள வச்சுக்கோ. ஓகே, பட் வெளியே காமிச்சு கூடாது. இக்னோர் பண்ணுங்க சொல்லணும். இக்னோர் பண்ணுக்கண்ணாத, ஆனா வெளியே காமிச்சிக்காத. இக்னோர் பண்ணா குழந்தை இன்னும் சண்டை வந்துடும், கொஞ்சம் அதிகமாகும். சஜஸ்ட் அப்படி பண்ணி சொல்லி கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைகள் சிறப்பாக வருவார்கள். அது உங்களுக்கு காலம் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். ஐயா, நேரம் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். கேட்க கேட்க ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க சார். நேரம் எடுத்துக்கலாமா? நான் முடிச்சிடலாமா? நீங்க இன்னொன்னு ஒரு 10 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். ம். ரகுபாலம்மா கொஞ்சம் கொஞ்சம் ஆமாய்யா, 15 நிமிஷம் எடுக்கலாம் ஐயா. சரி, ரொம்ப ஓகே, நன்றி, நன்றிம்மா. கேட்க 10 நிமிஷம் எடுத்துக்கலாம், அப்புறம் கேள்வி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே, நன்றி, நன்றி. இன்னொன்னு என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் தன்னை மாய்த்துக் கொள்வது. நான் வந்து நிறைய குழந்தைகளை பாக்குறேங்க. நிறைய பிள்ளைங்க வராங்க, கை ஃபுல்லா வெட்டி வச்சிருக்காங்க, காலை வெட்டி வச்சிருக்காங்க, தொடையை வெட்டி வச்சிருக்காங்க, கழுத்தை வெட்டி வச்சிருக்காங்க. நம்ம எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்? குழந்தைகளுக்கு வந்து தைரியமே கிடையாது. ஒரு குழந்தை இருக்காங்க சென்னையில, ஒரு டாக்டர், அவங்க டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க, கை ஃபுல்லா வெட்டி வச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த தாயின் நிலைமை? எப்படி இருக்கும்? அம்மா அப்படி இருக்கு, அப்பா எப்படி இருப்பாங்க? காரணம் என்னவென்றால், ஏன் கை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க பார்த்திருக்கீங்களா? எனக்கு உச்சக்கட்ட மன உளைச்சல் இருக்கேன் நான். அந்த மன உளைச்சல் வெளியே வர வேண்டும் என்றால் அதை விட ஒரு தாண்டிய ஒரு வேதனை எனக்கு வேண்டும். அந்த வேதனை தான் ரத்தம் அப்படியே கொட்டுது. அப்ப அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ்க்கு அந்த எண்ணம் மாறி விடுகிறது அந்த இடத்துக்கு. இப்படி பார்க்கும் பொழுதுதான் அந்த குழந்தை என்ன ஆகுது? அடிக்கடி 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 பிரச்சனை வரும்போதெல்லாம் கை வெட்டணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வீடுகளில் பெற்றோருக்கு குழந்தை சென்று சேர்க்க தெரியவில்லை, நெருக்கமாக இருப்பதில்லை. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க தனி ரூம் போயிருவாங்க, ரூம் லாக் பண்ணிப்பாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அதாவது இந்த செல்ஃப் ஆர்ம், தன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டும், தைரியம் இல்லாத குழந்தைகளாக வளர்க்கின்றோம். என்ன வேணா பார்க்கலாம், கவலைப்படாத, நீ நான் அம்மா இருக்கேன் ராஜா, அப்பா இருக்கேன் ராஜா, தெரிவித்து கொடுங்க, உங்க என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். கவலை கூட நில்லுங்க, தயவு செய்து கூட நில்லுங்க. ஒரு தவறு நடந்த பிறகு நாம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நான் பல குழந்தைகளை பல குடும்பங்களை பார்க்கின்றேன், குழந்தைகளை இழந்த குடும்பங்களை பார்க்கின்றேன். அந்த குழந்தைகள் இருக்கும் பொழுது நெருக்கமாக இல்லை. குழந்தைகளோட என் குழந்தை இழந்துட்டேனே கஷ்டம் வருத்தப்படுறாங்க. எனக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட என்னன்னா பேசலாம், அப்படி தைரியத்தை கொடுங்க. லவ் பண்ண தப்பா கிடையாது. ஆனால் யாரை லவ் பண்ண வேண்டும், எந்த நேரத்தில் லவ் பண்ண வேண்டும், எந்த வயதில் செய்ய வேண்டும், எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது அங்கே அந்த பெற்றோர் அதை நெறிப்படுத்த வேண்டும். அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா ஒரு பையனை பிடிச்சிருக்குமா, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா? அப்படியே ராஜா, யாருமா அந்த பொண்ணை? நீ இப்ப என்ன பண்றமா? நீ படிச்சுட்டு இருக்க ராஜா, படிக்கின்ற வயசா என்னன்னா அது? அப்படி நம்ம உட்கார்ந்து பேசும் பொழுது குழந்தை சிந்திப்பார்கள். அடுத்த ஏன் லவ் பண்ற அப்படி நம்ம நெகட்டிவா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாம நடக்கும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. தயவு செய்து குழந்தைகளோடு மிகவும் நெருக்கமாக இருங்கள். என்ன தப்புனாலும் அம்மா இருக்கேன் ராஜா, அப்பா இருக்கேன், கவலைப்படாது. என்ன பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாத. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் நடக்கின்றது. குழந்தைகள் தவறான வழியில் போவதற்கு பாதைகள் நிறைய இருக்கின்றது. அங்கே நாம் அந்த குழந்தைகள் ஊக்கமாக நெருக்கமாக இருக்கும் பொழுதுதான் குழந்தை நல்வழிப்படுத்த முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு 2 விஷயம் சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அதாவது குழந்தைகளோடு நாம் நேரம் செலவிடுகின்றோமா? எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும் என்று கேட்கின்றார்கள் பல பெற்றோர். நான் சொல்வது என்னவென்றால்,
எத்தனை மணி நேரம் நீங்க பேசுறீங்க இருக்கீங்கிறது முக்கியம் அல்ல. நீங்க இருக்கின்ற நேரம் தரமான நேரமாக இருக்கின்றதா? குவாலிட்டி ஆஃப் டைம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் 1 மணி நேரம், அதாவது 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க, ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க, 10 மணிக்கு படுக்க போறீங்க அப்படின்னா, படுக்க போவதற்கு முன் அந்த வீட்டில் இருக்கின்ற தாய், தந்தை, குழந்தைகள் 2ஓ 3ஓ 1ஓ குழந்தை ஒன்றாக வந்து உட்காருங்க. ஒரு இடத்துல டைனிங் டேபிள்லயோ இல்லாட்டி கீழேயோ உட்காருங்க. உட்கார்ந்து அதுக்கு என்ன நேரம் என்றால் விளையாடும் நேரம். அப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் ஆல் கேட்ஜெட்ஸ், போனு, உங்க இன்டர்நெட், உங்க டெலிவிஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு என்ன விளையாடணும்? பரமபதம், தாயம், கார்ட்ஸ், இது செஸ் விளையாடலாம், இல்லாட்டி நீங்க கேரம் போர்டு விளையாடலாம், டம் ஷெராட்ஸ் விளையாடலாம். நிறைய டேபிள் கேம்ஸ் இருக்குங்க. ட்ரேட் விளையாடலாம், மோனோபோலி விளையாடலாம், இல்ல இதுக்கு லெக்சிகான் கார்ட்ஸ் விளையாடலாம். இன்னைக்கு எத்தனையோ கேம்ஸ் இருக்கு. அந்த 1 மணி நேரத்துல படிப்பு பத்தி பேசக்கூடாது, சாப்பாடு பத்தி பேசக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? குழந்தைய பாராட்டுங்க, குழந்தைகளை வந்து நெருக்கமா இருங்க, உற்சாகப்படுத்துங்க, இப்ப கிண்டல் பண்ணுங்க, கேலி பண்ணுங்க. இப்ப அம்மா விளையாட தெரியல, அப்பா விளையாட தெரியல, அப்படி கிண்டல் பண்ண 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 குழந்தைகள் நெருக்கமாக மாறுவார்கள். அப்போ வாரத்திற்கு தினமும் ஒரு மணி நேரம் 6 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ அந்த ஒரு விடுமுறை நாள் அன்று மட்டும் ஒரு அரை நாள் வெளியே போங்க. வீட்டுல இருந்து தாய், தந்தை, குழந்தைகள் எல்லாம் ஒரு கார்லயோ, பைக்லயோ, ஒரு பஸ்லயோ, நீங்க எங்க ஒரு பார்க்குக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, ஒரு கோவிலுக்கு போங்க. எங்கேயாவது போயிட்டு அந்த ஒரு அரை நாளை நீங்க நன்றாக வெளியில் கிடக்கும் போது குழந்தைகள் மனம் விரிவடைகிறது. இதை பெற்றோர் வீட்டில் இருக்காங்க, குழந்தை வீட்டில் இருக்காங்க, வெளியே போகும் பொழுது பல விஷயத்த பாக்குறாங்க, பலதை கேட்பாங்க. அப்போ மனம் விரிவடையும் பொழுது அந்த குழந்தை எண்ணமே மாறுகிறது. அந்த மாதிரி இந்த வாய்ப்பு ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தைகள் உங்களை நிச்சயமாக பெருமைப்படுத்துவார்கள். ஒரு அருமையான பாண்டிங்காக, அந்த ஒரு அருமையான நீங்க நெருக்கமாக வருவதற்கு உதவியாக இருக்கும். அதனால இப்படி பார்க்கும் பொழுது பல வழிகளில் நம் குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடியும். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நோய் என்னவென்றால் நம்முடைய ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ்ங்க. அதாவது இன்னைக்கு வந்து பல பள்ளிக்கூடங்கள் பார்க்கின்றேன், சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள், கிராமங்கள் இருக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு எங்க பார்த்தாலும் ட்ரக்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கூல் போயிருந்தேன், இந்த எச்எம் கூடுறாரு, எங்க ஸ்கூல்ல 8ஆவதுல இருந்து ஃபுல் ட்ரக்ஸ் இருக்கு. 9, 10, 11 பிள்ளைங்கள எல்லாரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி கேர்ள்ஸ் இருக்காங்க, யூஸ் பண்ண பாய்ஸ் இருக்காங்க. நான் ஒரு பொண்ணை கவுன்சிலிங் பண்றேங்க. அந்த பொண்ணு இருக்கா 1 இயர் ட்ரக்ஸ் 6 மாசமா அவதான் வித்த ஸ்கூல் அவதான் விற்கிறா. அந்த வீட்டுல ஒரே குழந்தாவா, ஒரே ஒன்லி சைல்டு. அந்த குழந்தை அப்பா அம்மா வசதியான ஒரு ஃபேமிலி. ஆனா அந்த குழந்தை வந்து ஒரு ட்ரக் பெடலரா மாறிட்டா. போலீஸ்ல மாட்டி என்கிட்ட வந்தாங்க. உட்கார்ந்துருக்கா. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். உட்காரவும் முடியாது அந்த குழந்தையாரு. அந்த ட்ரக்ஸ் வந்து ஒரு பெரிய பாதிப்பை, அந்த நியூராலஜிக்கல் பாதிப்பை ஏற்படுத்தி, அந்த மூளையின் வளர்ச்சியை பாதிப்பு, அவருடைய திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் போக வச்சு அந்த குழந்தை ஒரு நடைபெண்ணமாக மாற்றிவிட்டது. நாம் எல்லாம் நம் குழந்தைகளோடு நெருக்கமாக இல்லை என்றால், அன்பாக இல்லை என்றால், எதையும் பேசக்கூடிய ஒரு சக்தியை, அந்த திறமையை, அந்த ஆற்றலை, அந்த நேரத்தை நாம் கொடுக்கவில்லை என்றால், நம் குழந்தைகள் நிச்சயமாக மாறு வழியில் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு என்ன வேணும்? குழந்தைகளுக்கு என்ன வேணா செய்யலாம்ல, இதை செய்யலாமே. நேரத்தை கொடுங்கள், நல்ல நேரத்தை கொடுங்கள், தரமான நேரத்தை கொடுங்கள். அந்த குழந்தைகள் நீங்கள் ஊக்குவியுங்கள். ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவங்களே படிப்பாங்க. எல்லாம் நீங்க கூட இருந்து படிக்கலாம் வைக்காதீங்க. நிறைய பார்க்க கூட உட்காருவாங்க, படி 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 படிச்சு ஒப்பிச்சு சொல்லு. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அந்த குழந்தையே படிக்கட்டும். குழந்தைக்கு தெரியும் என்ன பண்ணணும், எது பண்ணணும் தெரியும். குழந்தைகளுக்கு எம்பவர் த சைல்டு. ஓகே, குழந்தைய வந்து தானே எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை, வல்லமை ஏற்படுத்தி கொடுங்கள். கடைசியாக ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன், நம்முடைய குழந்தைகளுடைய ட்ரெஸ் கோட். இன்னைக்கு வந்து பல பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அது வந்து ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ட்ரெஸ் போடுறதாக இருக்கட்டும், ஓகே, எப்படி வேணா போடலாம், நான் எப்படி வேணா போடுவேன், ஏன் இஷ்டம் அப்படிங்கிற ஒரு தாட் வருகிறது. அதை நாம் அந்த வீட்டில் இருக்கும் பொழுதே நெறிப்படுத்தும் பொழுது தவறான எண்ணத்துக்கு போக மாட்டார்கள். சென்னையில ஒரு குழந்தை, இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸ்க்கு போறாங்க. கோர்ஸ் என்னன்னா சாரி டிரேப்பிங் கோர்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சாரியை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கோர்ஸ். சரி, இந்த காலத்துல எப்படி தெரியாது, போறாங்க.
போயிட்டு வந்த பிறகு அவங்க சாரி கட்டிருக்காங்க. எப்படின்னா சாரி வந்து சென்டர்ல இருக்கு, 2 பக்கம் மார்பு தெரிகிற மாதிரி சாரி கட்டுறாங்க. கெட்டி ஒரு போட்டோ எடுத்து தன்னுடைய Facebookல தன்னுடைய ஒரு Facebookல ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. தாய்க்கு மனவேதனை. போட்டோ நல்லா இல்ல, போட்டோ எடுத்துரு கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்கல, நான் வைப்பேன் அப்படின்னால நல்லா இருக்கு, அழகா இருக்கு, எடுக்க மாட்டேன். தர்க்கம், தாய்க்கும் குழந்தைக்கும் தர்க்கம். அப்படியே ராத்திரி 2 மணி ஆயிடுச்சு, குழந்தை படுத்து தூங்கிட்டா. அம்மா முழிச்சு பாக்குறாங்க, 4 மணிக்கு முழிச்சு பாக்குறாங்க. அந்த இன்டர்நெட்ல அந்த சோசியல் மீடியா இது பேஜ் ஓப்பனா இருக்கு. அந்த வந்த கோபத்துல அந்த அம்மா அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணி விட்டாங்க. காலை முழிச்சு பாக்குறாங்க, இந்த குழந்தை முழிச்சு பாக்குறா, அக்கௌண்ட் இல்ல. கேட்கிறா, என்ன பண்ணீங்க? டெலிட் பண்ணிட்டேன். ஒண்ணும் பண்ணல குழந்தை. ஷி கால் த போலீஸ். நம்ம அமெரிக்கால இல்லைங்க, அமெரிக்கால நடக்குது கேள்விப்படுறோம், பல ஊர்ல கேள்விப்படுறோம். இன்னைக்கு வந்து சென்னையில சொல்றேன் நான், அந்த குழந்தை போலீஸ் கூப்பிடுறா. காலையில் 8 மணிக்கு 3 போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க. எப்படி இருக்கும் மனநிலை? அப்ப என்ன எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் வளர்த்துக் கொண்டு வருகிறோம்? அதனால தயவு செய்து நாம் அனைவரும் மனவளக்கலை அறிஞர்கள், மகரிஷியின் அன்பு குழந்தைகள். நாம் அனைவரும் நம் குழந்தைகளுக்கு உற்சாகமாக, ஊக்கமாக, உதவியாக இருக்கும் பொழுது நாம் நம் குழந்தைகளை நிச்சயமாக நல்வழிப்படுத்த முடியும். அந்த குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள். இந்த சமுதாயத்திற்கு ஒரு அருமையான குழந்தையை மாறுவாள் என்று கூறி வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாடி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்பொழுது கொஞ்சம் கேள்வி எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. இதுவரை நாம் எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டு சூழலையுமே எங்கள் கண்முன் கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய வீட்டில் நடக்கின்ற விடயங்களையும் அலசி ஆராய்ந்தது போன்ற ஒரு சிந்தனையை ஐயா அவர்கள் எமக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதிலும் அந்த குழந்தைகள் சமுதாயத்தினுடைய சொத்து. அந்த குழந்தைகளை நாங்கள் நல்ல குழந்தைகளாக உருவாக்குவது எப்படி? அதாவது அவர்கள் மீது சந்தேகம் கொள்ளாது, ஒப்பிட்டு பார்க்காது, அவர்களிடம் இருக்கின்ற திறமையை கண்டறிய வேண்டும், அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும், தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று பலவிதமான சிறந்த ஆலோசனைகளை எல்லாம் எமக்கு ஒவ்வொருவருக்குமே வழங்கி, அடுத்தது இந்த குழந்தைகள் பெற்றோர்களோடு பேசக்கூடிய சூழ்நிலையை கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் தன்னைத்தான் காத்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த குழந்தைக்கு நாங்கள் விதமான சூழ்நிலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். பல நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எடுத்து அதை பல வழிகளிலும் குழந்தைகளை நாங்கள் எவ்வாறு காத்து கொள்ளலாம், குழந்தைகளை நாங்கள் எப்படி தயார் செய்ய வேண்டும், அதற்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்கள் தாங்கள் எவ்வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக சிறந்ததான ஒரு சிந்தனை என்று கூறுவதை விட எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஒரு ஆலோசனையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு முதலில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. மாணிக்கவாசகம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன் சார். மாசம் அப்படியே ரகுபாலம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற நிகழ்ச்சிகளை கொண்டாந்து சொல்றீங்க. இங்க ஒரு பேரண்ட்ஸ் பையன் சரியில்லைன்னா எங்கிட்ட யோகா சொல்லி கொடுக்க கூட்டிட்டு வராங்க. இந்த சனியனுக்கு யோகா சொல்லி கொடுங்க. அம்மா பெத்த தாயி தன் குழந்தைய இந்த சனியனு கொஞ்சம் யோகாவாவது சொல்லி கொடுங்க அப்படின்னா சார், அது என்ன குழந்தைய போய் எப்படியெல்லாம் ஒரு கிராமத்துல சொல்றது நினைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்க்கறாங்களே தவிர அறிவு தகுதியா எலிஜிபிலிட்டி ஆகிருக்குதா, இந்த தகுதியை மேரேஜ் பண்ணி குழந்தைய பெக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறது இல்லைங்க சார். ஜாதகம் பொருத்தமா கல்யாணம் பண்ண அது ஒரு விபத்தா போயிருதுங்க. இதை நீங்க சொன்ன கருத்துக்களை ஃபாலோ பண்ணா போதுங்க சார். என்னுடைய தாழ்மையான கருத்து சாருக்கிட்ட சொல்றேன். நம்ம மாவட்டத்துக்கு ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலு நம்ம அறிவியல் ரீதியா சொல்லித்தர்றதுக்கு, யோகா பயிற்சி சொல்லித்தர்றதுக்கு நம்ம ஆரம்பிச்சாதான் சார் ஆகும். ஏன்னா சூழ்நிலை சரௌண்டிங்ஸு இப்ப எல்லாம் 8ஆம் கிளாஸ்லயே சாராயம் வாங்கி, தண்ணி வாங்கி, பீடி சிகரெட் வாங்கி குடிக்கிற அளவுக்கு போயிடுச்சுங்க. அதுலயும் கோஎஜுகேஷன் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்குது சார். அதனால மாவட்டத்துக்கு ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூல், தலைக்கு ஒரு 5000 போட்டாங்கன்னா, நம்ம அன்பர்கள் ஒரு ஆசிரியர் 5000 கொடுத்தாங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்கூலு சிம்பிளா ஆரம்பிச்சா கூட கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கலாம் சார். இதனுடைய தாழ்மையான கருத்து. வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளம். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளம். நன்றி, மிக நன்றி, மிக நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. மாணிக்கவாசகம் ஐயா, ஐயாவிற்கு வாழ்த்தியும் விடுங்களேன். வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக, மிக தெளிவாக
பேரண்ட்ஸுகளுக்கும் குழந்தைகளுக்கும் நமக்கெல்லாம் எப்படி வளர்த்த வேண்டும், பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமா எடுத்த டாக்டர் ஜானகிராம் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் ஜானகிராம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவருடைய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. என்னுடைய நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன் சாட்ல, எடுத்துக்கோங்க. ஆகட்டுங்க ஐயா. அதாவது யாராவது வந்து எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஏதாவது கேள்விகள் இருக்குல்ல யாருக்காவது? இதுவரை தவம் இன்னைக்கு காலை தவம் இயற்றிய ஐயா அவர்களுக்கும் இப்ப சிறப்புரையாற்றிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களுங்க ஐயா. உங்களோட பணிகள் சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மணிவாசகம் ஐயாவுக்கு, மாணிக்கவாசம் ஐயாவுக்கும் இதுவரை இணைப்பில் இருந்த அனைத்து மூத்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிவபிரகாசம் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. காலையில ஒரு குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் டூஸ் அண்ட் டோன்ஸ்ங்கிற மாதிரி பிரிச்சு சொன்னீங்க. புக்கு ஏதாவது எழுதிருக்கீங்களா ஐயா? இல்லையா, புக்கும் எழுதல. புக்கு ஒன்று எழுதுங்கய்யா. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள்லாம் இருக்குங்கய்யா. நீங்க எழுதுங்கய்யா, புஸ்தகம் எழுதுங்க. ரொம்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கய்யா. கண்டிப்பா செய்யறீங்க. கண்டிப்பா எழுதுங்க. இது ரொம்ப அவசியமான கருத்துங்கய்யா. நிச்சயமா. நல்ல மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்குங்க. சந்தோஷம் ஐயா. செய்வோம் ஐயா. உங்க தொண்டு தொடரணுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க புக்கும் எழுதுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சொற்பொழிவு வந்து நீங்க பேசுனீங்கன்னா இனி வர்ற ஜெனரேஷன் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா ஐயா. நிறைய பேருக்கு நிறைய நல்ல ஐயா. உங்களுக்கு வாய்ப்பு எனக்கு கூப்பிடுங்க. எப்போ நான் வரேன். நான் ரெடியா இருக்கேன். ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் வந்து முழுமையாகவே வந்து நம்முடைய வேதாத்திரியம் தான். அதனால வந்து வேற எதுவும் செய்யறது இல்லை. எப்போனா பேச நிச்சயமா வந்து மாணிக்கவாசகம் ஐயா எங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து உங்களை போல் இருக்கிற மூத்த பேராசிரியர்களுடைய சிறப்புரைகளையும் தியானத்தையும் அதை கொடுப்பாரு. நான் மாணிக்கவாசகம் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்றேன். நான் மாணிக்கவாசகம் ஐயாவோட ஸ்டூடெண்ட், வேலூர்ல இருந்து கலந்துட்டு இருக்கேன். 4 மணில இருந்து 4:30 இருந்து உங்களுடைய அப்படியே முழுக்க நான் முழு ஈடுபாடோட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி குமார் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சாந்தியம்மா வாழ்க வளமுடன். ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. நான் வந்து உங்க ஸ்பீச்சை கேட்டு நீங்க சொல்ற அறிவுரைப்படிதான் என் பசங்களை எல்லாம் நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டே வருவேன் ஐயா. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணுயா, என்ன ஏதாவது சொன்னா எனக்கு தெரியும் நீ அப்படின்னு பேசிடுவாங்க. 10 மணிக்கு மேல செல் எடுத்து வச்சுப்பாங்க. நான் சொல்லுவேன், நீ ரொம்ப செல்ல பாக்குற கண்ணா, நீ பாத்துக்கோ, உன் லைஃப் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஐயா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐயா உங்க இது ஸ்பீச் எல்லாம் கேட்டு. எனக்கு ஒரே கேள்வியா, இப்ப அவ 10th இருக்கா, அவ நல்லா படிக்கணும்னு நினைக்கிறா. அவ ஸ்கூல்ல நல்லா வந்து கிளாஸ்ல வந்து லீடரா தான் இருக்கா. வந்து சொல்வா, எனக்கு இன்னைக்கு பசங்களால எனக்கு இந்த தொந்தரவு அந்த தொந்தரவு, இங்காலே விட்டுட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவா. இருந்தாலும் நான் சொல்லுவேன், பரவாயில்லம்மா, நீ வந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு தான் நான் அவளை அட்வைஸ் பண்றேன்யா. இதே வந்து 2வது குழந்தை வந்து அவளும் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறா. இவ வந்து பெரிய குழந்தை டான்ஸ் சலங்க பூஜை எடுத்துட்டு வந்தா, ஹிந்தி முடிச்சா. சின்னவ வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஸ்கூல்ல படிச்சாலே போதும் அப்படின்னு அவ இப்படி நினைக்கிறாயா. அந்த மாதிரி 2 பேருக்கும் நான் தோணும், இந்த குழந்தையாவது ஏதாவது கத்துக்கிறா, இவ ஒண்ணுமே கத்துக்க மாட்டேங்கிறாளேன்னு எனக்கு ஃபீல் ஆகும். இருந்தாலும் பரவாயில்லம்மா, உனக்கு என்ன இஷ்டமோ நீ பாத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லி நான் வளர்த்துட்டு இருக்கேன். இது முறையே தானேயா? கண்டிப்பா முறையதாம்மா. அதாவது அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்க இன்னும் நெருக்கமா இருங்க. நீங்க சொல்ற இதை வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி போக வேண்டாம், உள்ள ஒரு கருத்து மாதிரி போகட்டும். சரியா? ஓகே. இன்னொன்னு என்னன்னா, அந்த குழந்தைகிட்ட வந்து சும்மா ஜென்ரலா பேசுங்க, உலகத்தை பத்தி பேசுங்க. ஓகே, உலக நடக்கிறத பத்தி பேசுங்க. அப்பதான் இன்னும் நெருக்கம் ஆவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் குழந்தை வந்து செல்போன் யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்க அவளையே கேளுங்க. அவ சொல்லுவா 1 மணி நேரம் யூஸ் பண்றேமா, 2 மணி நேரம் யூஸ் பண்றேமா. சரி, எந்த 1 மணி நேரம் அப்படி பிக்ஸ் பண்ணுங்க. அவ பண்ணிட்டு நீங்க பண்ணக்கூடாது, அவ பண்ணட்டும். உங்க ஷெட்யூல் போட சொல்லுங்க. 5 மணிக்கு முழிக்கிறேன், டாய்லெட் போறேன், படிக்க போறேன், குளிக்க போறேன், சாப்பிட போறேன், ஸ்கூலுக்கு போறேன், 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன், 5 மணிக்கு விளையாட போறேன், செல்போன் யூஸ் பண்றேன், படிக்க போறேன், ஹோம்ஒர்க் பண்ண போறேன், சாப்பிட போறேன், தூங்க போறேன். அந்த ஷெட்யூல் அந்த குழந்தை போடட்டும்.
போட்டுட்டு அந்த ஷெட்யூலை வீட்டுல ஓட்ட சொல்லுங்க, அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அப்ப என்னைக்கு அந்த ஷெட்யூல் அவங்களே போடுறாங்களோ அவங்க மாத்த செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டாம், அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா போலீஸ்மா இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த இந்த வந்து டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுப்பா. சின்னவ வந்து அது செய்வா. நான் இந்த நேரத்துக்கு இது பார்ப்பேன், இந்த நேரத்துக்கு படிப்பேன், இந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், இந்த நேரத்துக்கு வந்து மாமுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா அவ போட்டு வச்சுப்பா சின்னவ. வெரி குட், நல்ல விஷயம். சரியா. ஆனா சில டைம் வந்து பெரியவ உனக்கு எல்லாம் என்னமா தெரியும் அப்படின்னு பேசிடுவான் ஒரு செகண்ட். எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் சொல்வேன் ஏன் தெரியுமாமா, அதாவது சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய கூட சொல்றாங்க ஒண்ணும் தெரியாதுமா, ஓகே அவங்க ஒண்ணும் தெரியாதுப்பா சொல்றாங்க. காரணம் என்ன, சைக்காலஜி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க வளரவே இல்லையே, நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஆனா குழந்தை வளர்ந்துட்டே இருக்கா. அந்த குழந்தை நினைக்க நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் காலேஜுக்கு போறேன், படிக்கிறேன், அது தெரிஞ்சுக்கிறேன். அம்மா அப்படிதான் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை மனசுல வந்து அம்மாவுடைய அறிவு என்னோட அறிவு ஈக்குவலா இருக்காது, நான் நிறைய படிச்சுட்டு இருக்கேன், இது வந்து ஒரு சரியான கருத்து கிடையாது. பட் அது குழந்தை மனசுல நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க இன்னும் நெருக்கமாகணும். சில அட்வைஸ் வந்து அட்வைஸ் மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஆனா நீ இப்படி பண்ணல, இப்படி யோசிச்சு பாத்தியா ராஜா, இப்படி பண்ணி பாருமா, அப்படி பண்ணி பாருமா, ஒரு ஒப்பீனியன். அது உடனே வந்து செயல் ஆகாதுமா, அது குழந்தை யோசிச்சு பார்க்கும்ல, அப்பதான் அவங்க மேல மரியாதை அதிகமாகும். ஓகே, ஆமா அம்மா நீ சொன்னாங்க நான் கேட்கல, ஓகே ஓகே, என்னைக்கு அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ மாறிடுவாங்க. அதாவது 2 பேரும் சின்ன குழந்தைகள், இப்போ 10வது படிக்கிறாங்க, 2வது படிக்கிறாங்க, 8th படிக்கிறாங்கய்யா. ரொம்ப முக்கியமான வகுப்புமா. அந்த குழந்தைகிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா இருங்க. 2 பேருமே வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு பருவ ஏஜ்ல இருக்காங்க. இப்போ இந்த ஏஜ்ல வந்து குழந்தைகள் வந்து தவறாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பிள்ளையோட போக வாய்ப்பே கிடையாது. நல்லா வளர்த்துருக்கீங்க, அருமையா கொண்டு வந்திருக்கீங்க, நிச்சயமா எல்லாம் இருப்பாங்கம்மா. ஓகே, தேவைப்பட்டா பேசலாம் பிள்ளைங்க கிட்ட. ஆனா என் நேத்து தோணுச்சியா, என்ன இருந்தாலும் நம்ம பொம்பளை பசங்க வச்சிருக்கோம், ஒரு ஏஜ் கல்யாணம் வர வரைக்கும் தானே நம்ம பாத்துக்க போறோம், அவங்க இன்னும் நாம நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்ட் நேத்து பேசிக்கிட்டோம். அதாவது பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க, குறைச்சி எது போட்டுறாதீங்க தயவு செய்து ப்ளீஸ். சரியா பெண் சரியா. குழந்தை வந்து ஒரு உயர்ந்த குழந்தை. ஆமா, அதாவது நம்ம வந்து உடனே நம்ம வந்து பெண் குழந்தை நானே கொஞ்சம் கூட 1% கூட கீழே குறைக்க கூடாது. கண்டிப்பா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான். நான் பிள்ளைகள் கொடுத்த ஒண்ணே ஒண்ணுதாம்மா, தைரியம் தான். தைரியத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு, போதும், வேற ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தைரியம், எக்ஸ்போஷர் கொடுங்க, சாதிச்சிருவாங்க. மிக்க நன்றி ஐயா. நன்றிம்மா. ரகுபலாமா நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். தயாளன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்கு சொற்பொழிவு. நான் ஒரு 1/2 மணி நேரமா கேட்டிருக்கேன் சென்னையில இருந்து. நன்றிங்க, ரொம்ப அருமையா இருக்கேன். உங்களோட தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க, சந்தோஷங்க, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நாம் நிறைவு பண்ணிக்கலாமா? சசிலாமா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கோங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. உங்களுடைய கைடன்ஸ்ல தான் நாங்க பசங்களை வளர்த்திட்டு இருக்கோம். அது அது வந்து ரொம்ப இந்த நேரத்துல சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க ஐயா. ஸோ எதுனாலும் நீங்க இருக்கும்போது எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் வந்து வழிபடுத்துறாரு. அவர் வழியில நம்ம பண்றோம். நிச்சயமாங்க ஐயா, கண்டிப்பா நிச்சயமாங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாங்கள் நன்றி உரை வழங்குவதற்கு துணை பேராசிரியர் திருமதி விஜயகுமாரி முருகேச பிள்ளை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அற்புதமான இந்த நிகழ்நிலை செயற்பாட்டின் ஊடாக எங்களுக்கு நிறைவான அற்புதமான ஆனந்தமான சிந்தனைகளை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய யானை ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்ற அந்த தாரக மந்திரத்தையும் கூறி வாழ்த்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். உண்மையிலே யாழ் மண்டலம் கொடுத்து வைத்த மண்டலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியான அருமையான அற்புதமான கருத்துக்களை ஐயா அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டார். அப்படியே படம் பார்த்த மாதிரி நாம நம்ம பிள்ளைகளோடு போராடுற
விதங்கள், பிள்ளைகள் சொல்ற விதங்கள், நாங்கள் அந்த பிள்ளைகள் சொல்றதுக்கு எப்படி நாங்கள் ஆன்சர் பண்றோம்ன்றது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்து கொண்டே வழங்கி கொண்டே இருந்தார். அந்த வகையிலே ரவுபாலம்மா தொகுப்புரையிலே சொன்னது போன்று ஒரு யதார்த்த பூர்வமான ஒரு கருத்தாடலையும் ஒரு சிந்தனை விருந்தையும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒழுங்கினை மேற்கொண்ட எங்களுடைய மாணிக்கவாசர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதில் நாங்கள் பெருங்கடப்பாடு உடையவராக இருக்கிறோம். அதற்கு மேலாக இன்றைய அற்புதமான இந்த நிகழ்நிலை வகுப்பினை நாம் மன அமைதியோடு அந்த நிகழ்வுக்குள் உட்செல்வதற்கு வழி அமைத்த தேவதாஸ் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அருமையாக அற்புதமாக தொகுப்புரையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரகுபாலம்மா அவர்களுக்கு எங்களுடைய யாழ் மண்டலத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு மேலாக இத்தகைய அற்புதமான சிந்தனை விருந்தினை நாம் இல்லங்களில் இருந்து இந்த கடல் கடந்த மூத்த பேராசிரியர்கள் மூலமாக அவர்களுடைய வாயிலேயே வருகின்ற அனுபவம் சார்ந்த வாழ்க்கை முறை சார்ந்த வினோதமான சிந்தனைகளை, அதாவது ஒரு பிள்ளை பிறந்துட்டால் அடுத்த பிள்ளைக்கு இடையிலே ஏற்படுகின்ற கண்ணாடி பூக்கள் படத்திலே வந்தது போல அந்த பிள்ளையினுடைய தவிப்பு, பிள்ளையினுடைய நெருடல், பிள்ளையினுடைய சுதந்திரமின்மையால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை கூட ஐயா அவர்கள் தொட்டு உணர்த்தி இருக்கிறார்கள். அப்படியாக மேலே எல்லோரும் இந்த விஷயத்தை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெற வேணும் என்றுதான் எங்களுடைய ஆர்வமும் ஆசையும். ஆனால் கூடுதலாக இந்த மனவளக்கலை வட்டத்துக்குள் இருப்பவர்கள் தான் கூடுதலாக இதிலே பங்கு கொள்கிறார்கள். அவர் மென்மேலும் இந்த விடயம் வழிச்செல்ல வேண்டும். வாழ்க வளமுடன். வகையிலே எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒழுங்கமைத்து தந்து இப்படியான நிகழ்வினை நாம் அறிவதற்கும் தெரிவதற்கும் வாய்ப்பாக இருந்த மாணிக்கவாசர் ஐயா அவர்களுக்கும் யாழ் மண்டல தலைவர் அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கைப்பற்றுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நம்ம சிறப்பாக நன்றிகளை வழங்கிய முருகேச பிள்ளை அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அம்மா உலக நல வாழ்த்தையும் படிச்சு விடுங்களேன். ஓகே. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. குழந்தைகளின் குறும்பே கரும்பு என்ற சிறப்பானதொரு சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் முனைவர் ஜானகிராமன் ஐயா அவர்களும் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களும் இணைப்பினில் இணைந்திட்ட அன்பு உள்ளங்களாகிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று யாழ் மண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.